ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரியர் எக்ஸாம், ஒரு செமஸ்டர் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மண்டே வந்து அரியர் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு டியூஸ்டே எக்ஸாம் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு நான் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்கெலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்டோட தான் பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரியர் எக்ஸாம், அது போக உங்களுக்கு 4th செமஸ்டருக்கு எக்ஸாம் ஒன்று கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்த கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓவராலாக நம்ம கமெண்ட் டேப்பில் ஒரு ஓட்டிங் வச்சிருந்தோம் அந்த கொஸ்டின் எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கொஸ்டின் மீடியம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன ஓட் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேப்பை கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி கொஸ்டினில் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ திங்கக்கிழமை எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குது. கண்டிப்பாக இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அரியர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இல்லாமல் அரியர் எக்ஸாமை நம்ம வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக படிக்க பாருங்கள். ஸோ பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் படிக்காதீங்க. ஸோ அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேக்லேருந்து படிக்க பாருங்கள். ஸோ அதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் தான் மேக்ஸிமம் இருக்கும். பேக்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ சும்மா வந்து பார்த்துட்டு மட்டும் போயிடாதீங்க. அதே மாதிரி சம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து மனப்படம் பண்ணாங்க இதுக்கு இவ்வளோ தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ட்விஸ்ட்டாக கூட கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி கீப் அப் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போவே வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் மட்டும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம், ஸோ இல்லை இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக எந்த ஒரு இதையுமே வந்து பார்க்காதீங்க. ஃபுல்லாக எல்லா கான்செப்ட்டுமே ஜஸ்ட் ஓவராலாக வந்து ரீட் பண்ணிட்டாச்சு போயிருங்க. ஸோ ஜஸ்ட் பார்த்துட்டாச்சு போயிருங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை வந்து தவிர்த்துருங்க. ஸோ வரப்போகிற எக்ஸாமில் உங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அதே மாதிரி அரியர் எக்ஸாம்னாலும் சரி, எந்த ஒரு எக்ஸாம்னாலும் சரி, எப்போயுமே வந்து எல்லா கொஸ்டினையும் கவர் பண்ணிவிட்டு ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் பொறுத்தவரைக்கும் நல்லா பண்ணுறதுக்கு இப்போ வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருக்கப்போ வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன், ஸோ அதுபோக டைம் மேனேஜ்மெண்ட், அதுபோக நீங்கள் எந்த மாதிரிலாம் எக்ஸாமில் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணி நம்ம வந்து அதிக மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து படித்ததை அப்படியே எழுதுறத விட ஸோ அதை கொஞ்சம் ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அதிக மார்க் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது அரியர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்னும் நல்லா ப்ரெசென்ட் பண்ணிங்க அப்படின்னா அதிக மார்க்ஸ் கிடைக்க நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி டியூஸ்டே எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இதே தான். ஸோ இப்போவே வந்து ஒரு பிளானிங் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 நாளில் நம்ம வந்து எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஐடியா மாதிரி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் என்னோட ப்ரிப்பரேஷன் படி நீங்கள் பேக்லேருந்து வந்து ரிவைஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ அதே மாதிரி படித்ததை எப்பயுமே ரீகால் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா எழுதுறதுக்கு இப்போவே வந்து நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதாவது வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடிஷ்னலாக நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், இல்லை அடிஷ்னலாக ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கெலாம் வந்து நம்ம கூகுளில் இல்லாட்டி வந்து அடிஷ்னல் ப்ரௌசர்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை இப்போயே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுலேருந்து எடுக்கணுமோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணி அதையும் சேர்த்து படிக்க பாருங்கள். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்க ப்ரோ அப்படின்னா நான் ஒரு சிம்பிளாக உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி வந்து நீங்கள் டைம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து எக்ஸாமோட 3 hours இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 15 minutes பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு செக்அப் பண்ணுறதுக்கு வந்து டைம்ஸ் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்நேரம் வந்து டைம் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறப்போ ஒரு 5 minutes ஆச்சும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து 15 minutes அப்படின்னு வச்சிங்கன்னா மட்டும்தான் ஒரு 10 minutes எக்ஸ்ட்ரா எடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 5 minutes கிடைக்கும். ஸோ அதனால தான் பேலன்ஸ் இருக்க டயத்தை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது வந்து 2 marksக்கு நீங்கள் ஒரு 30 minutes யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 15 மார்க் ஒரு 30 minutes யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க டைமுக்குள்ளே 13 மார்க்கை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த டைம் ஷெடியூலில் வேறு எதுவும் மாடுலேஷன் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா அது பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் படிக்கிறப்ப இந்த மாதிரி தான் நீங்கள் ஷெடியூல் பண்ணி வச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது 2 நாள் இருக்குது அப்படின்னா நீங்கள் முடிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ரீகால் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைம் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க எல்லா இதுக்குள்ளேயுமே அந்த 5 யூனிட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ டைம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்க லாஸ்ட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா கடைசியாக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டீங்க அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு வந்து சார் நம்ம முதல்ல படிச்சிக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க, எஃபோர்ட் போட்டு படிங்க. நீங்கள் கொடுக்குற ஹார்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு ஒன்வேல போகிற மாதிரி தான். ஸோ அந்த ஒன்வேல நம்ம வந்து லாஸ்ட்டாக ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து எங்கேயாச்சும் நின்னோ இல்லாட்டி வந்து நமக்கு வேணால் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து டைம் கிடைக்கிறப்ப வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு 2 நாளாக இருந்தாலும் சரி, ஒரு நாளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நாள் இருந்தாலும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற அந்த சம்ஸ் தான், அந்த கொஸ்டின்ஸ் தான் வரும். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, 2 நாள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பிளானிங் வச்சுக்கோங்க, ஷெடியூல் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.